அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணலாம், ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மூவ் பண்ணலாம்னு இந்த சின்ன வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு யூனிட் இருக்குது. இந்த யூனிட் என்ன ஒர்க் பண்ணும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பங்குச்சந்தை. ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளை விற்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான புரோக்கர் தான் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இவங்க மூலமாக என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கி இப்போ கம்மியான விலைக்கு வாங்கிங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கணுன்னா நீங்கள் அதை விற்றுட்டு வெளியே வர்றதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ட்ரேடர்னால் என்னென்ன அது உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். இன்வெஸ்ட்னால் என்ன உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். ட்ரேடர்ன்றது பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டாக்கை வாங்கி அந்த குறிப்பிட்ட காலத்தில் விற்கிறவங்க தான் ட்ரேடர்ஸ். இன்வெஸ்டர் வந்து ஒரு பொருளை வாங்கி ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க தான் இன்வெஸ்டர். ஸோ இதை எதில் பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ஈக்விட்டியில் பண்ணலாம், கமோடிட்டியில் பண்ணலாம், கரன்சியில் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடே இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது, ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரடேனால் என்னென்னா, ஒரு பொருளை இன்றைக்கி வாங்குறீங்க, அன்றைக்கி அதை விற்கிறோம். ஸோ அதுதான் இன்ட்ரடேயோட வேலை. லாங் டேர்ம் எனக்கு 4 to 5 years இல்லை அதுக்கு மேலே நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், ஒரு நல்ல ஸ்டாக் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது, அந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லாங் டேர்மை சூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க். ஸோ இது என்னென்ன ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேஸில் பை அண்ட் செல் நடக்கும். ஸோ கான்ட்ராக்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நம்ம வாங்குகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் செயினில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாக் வந்து இன்றைக்கி கால் ஆப்ஷன் கொடுத்து நான் பை பண்ணுறேன்னா ஒரு 1 வீக்கோ அல்லது 1 டே ஆர் 1 or 2 weeks அது மாதிரி உங்களுக்கு வரும்போது இந்த கான்ட்ராக்ட் பேஸில் அது வந்து ரன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறது தான் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் தவிர்த்துங்க. ஏன்னா நம்ம இன்ட்ரடே போகலாம், லாங் டேர்ம் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அழகாக இன்னும் நம்ம தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அழகாக நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரலாம். மேக்ஸிமம் இந்த சேனலோட மெயின் குறிக்கோள் என்ன பார்த்தீங்கன்னா, காசை வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க, நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். நம்மளுக்கு பேசிக்கான ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தாலே நீங்கள் வெளியே வரது தான் பார்க்கணும். ஸோ நிறைய கிடைக்கணும்னு அந்த ஆசையை வந்து நம்ம பெருசாக கொண்டு போனோம்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாம் நம்மளோட மணி இது சரியா, தெளிவான ஒரு விளக்கத்தோட ஒரு புரிதலோடு பண்ணுங்கள். புரிதல் இல்லாமல் பண்ணிங்கன்னா லாஸில் தான் போக முடியும். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம ஸ்டாக்கை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். ஸோ அதில் இன்வெஸ்டிங்கில் என்னென்ன மெத்தடில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சின்ன ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இதில் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம் நம்ம. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், இடிஎஃப்பில் பண்ணலாம், தென் ஸ்மால் கேஸில் பண்ணலாம், பாண்ட்ஸில் பண்ணலாம், எஸ்ஐபியில் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்ன டூல் நம்மளுக்கு தேவைப்படுது, என்னென்ன ப்ரோக்கரேஜ் தேவைப்படுது பார்த்திங்கன்னா, ஜெரோதாவில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது. க்ரோ, தென் இந்துமணி, தென் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஒன். ஸோ எனக்கு ப்ரிஃபர்வான இது பார்த்திங்கன்னா நான் ஜெரோதாவில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜெரோதா பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் அதிலே பார்த்திங்கன்னா காயின் ஆப் அண்ட் கைட் ரெண்டுமே இருக்குது. இந்த 2 ஆப்பில் என்னென்ன ஒர்க் பார்த்திங்கன்னா, இந்த கைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி எல்லாமே பண்ணிக்கலாம், ஈக்விட்டி தென் கமோடிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் க்ரோவில் பார்த்திங்கன்னா அதே சேம் தான். இந்த மணியும் உங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரீடெயிலர் ஆல்மோஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஏஞ்சலோன்னு பார்த்தீங்கன்னா சேம் லைக். ஸோ இந்த 4 ப்ரோக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட் நீட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கராக இருக்கணும். ஃபுல் டைம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். டெமோ யூனிட் இருக்கணும். தென் சார்ஜஸ் எவ்வளோ வருது, என்னென்ன நம்மளுக்கு அந்த டிமெண்ட் அக்கௌண்ட்டில் என்ன சார்ஜஸ் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ப்ரோக்கரும் என்னென்ன பர்சன்டேஜ் சார்ஜஸ் எடுக்கிறாங்க, பை அண்ட் செல்லுக்கு என்னென்ன அமௌண்ட் எடுக்கிறாங்க, எல்லாமே தெளிவான இன்ஃபர்மேஷன் வேணும். தென் மொபைல் ஆப் உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். தென் சப்போர்ட்டுக்கு கம்பல்சரி இப்போது எக்ஸாம்பிள் ஒரு ஜெரோதா இருக்கான்னா அவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ நம்மளுக்கு நீட் கொரிஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் கம்பல்சரி வேணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற ஏதாவது ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குதான் இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேறு செபி அட்வைஸரோ வேறு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது.